கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, 1 சங்கீதம் முதல் 3 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நாம் நடக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலோசனையின்படி வாழ வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்கும் பொழுது அது நம்மை பாவத்துக்குள்ளே வழிநடத்தும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை அறியாத நபர்கள், தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்கிற ஜனங்கள், தேவனை தேடாதவர்களுடைய ஆலோசனைக்கு நாம் ஒருபோதும் செவி கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆலோசனை கர்த்தர் கொடுத்ததாக இருக்க வேண்டும். நாம் யாரிடம் ஆலோசனை கேட்டாலும் அது வேதத்தின்படி சரியாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு அந்த ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். ஆம் பிரியமானவர்களே, துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படியக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் துன்மார்க்கமாய் வாழ்வார்கள். அவர்களுடைய ஆலோசனையை கேட்கும்போது நாம் கர்த்தருடைய வழியை விட்டு விலகி நாமும் துன்மார்க்கமான காரியங்களை செய்ய நேரிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விலகி தேவனுடைய ஆலோசனையை மாத்திரமே கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கர் என்று. ஆம்பிரியமானவர்களே, துன்மார்க்கர் கர்த்தருடைய வேதத்தை விட்டு விலகி தங்களுடைய சுயத்திலே நடப்பார்கள். வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தரை தேடாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பவர்கள் தான் துன்மார்க்கர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய ஆலோசனைகளை நாம் கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பிரயோஜனமும் இருக்காது. அது பாவத்துக்குள்ளே நம்மை வழி நடத்தும். நாம் துன்மார்க்கமாய் வாழது ஏதுவாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் துன்மார்க்கமான ஆலோசனைகளை கேட்காதபடிக்கு, அதற்கு செவி கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய ஆலோசனைகளின்படி நாம் வாழ்வோம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், 139 சங்கீதம் 17, 18 ஆகிய வசனங்களிலே, தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலோசனைகள் மணலை பார்க்கிலும் அதிகமானது. அவ்வளவு ஆலோசனைகளை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அவருடைய ஆலோசனைகள் அருமையானவைகள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர். நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை வேதத்திலே நமக்கு அவர் ஆலோசனையாக எழுதி கொடுத்திருக்கிறார். இரவும் பகலும் வேதத்தை தியானித்தால் மாத்திரமே அவருடைய அருமையான ஆலோசனைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மணலை பார்க்கிலும் அதிகமாக இருக்கிறது. அவ்வளவு ஆலோசனைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்காமல் துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திலே விழுந்து விடுவோம், துன்மார்க்கத்திலே நடப்போம். ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலோசனைகளை விட்டு விலகாதபடிக்கு வேதத்தை எடுத்து வாசிப்போம். இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். அப்பொழுது நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். நாம் செய்கிற எல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஆம் பிரியமானவர்களே, பாவிகளுடைய வழியிலே நிற்கும் பொழுது நாமும் பாவத்திலே விழ அது ஏதுவாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமானாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீதியாய் நடக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருபோதும் பாவிகளுடைய வழியை தெரிந்து கொள்ளாதபடிக்கு, நாமும் பாவத்திலே விழுந்து விடாதபடிக்கு அப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி நம்மை காத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஆம் பிரியமானவர்களே, பரியாசக்காரர் இருக்கிற இடத்திலே நாம் இருக்கக்கூடாது. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பெயர் பரியாசக்காரன் என்று. ஆம் பிரியமானவர்களே, அகங்காரத்தோடு பெருமையோடு பேசுகிறவர்கள்,
மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கிறவர்கள், தீங்கு செய்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களே பரியாசக்காரர்கள், மற்றவர்களை கேலி கிண்டல் செய்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களோடு நாம் சேரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை இழந்து போவோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்கக்கூடாது, அதற்கு கீழ்ப்படியக்கூடாது, பாவிகளுடைய வழியிலே நிற்கக்கூடாது, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் நாம் உட்காரக்கூடாது. கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தை நேசிப்பதை விட்டுவிட்டு இந்த உலக துன்மார்க்க காரியங்களிலே, தேவையில்லாத காரியங்களிலே நேரத்தை நாம் செலவிடுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. துன்மார்க்கமான காரியங்களை வெறுத்து கர்த்தருடைய வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும். வீண் மாயைகளை வெறுத்து கர்த்தரை நாம் நேசிக்க வேண்டும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே நாம் தியானமாய் இருக்கிறோமா? அப்படி நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களே, நம் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல எப்பொழுதுமே கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் விருப்பமாய் இருக்கிறார். நாம் அதற்கு தகுதியாய் இருக்கிறோமா? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல, தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற ஒரு மரத்தை போல, இலை எதிராக இருக்கிற ஒரு மரத்தை போல நாம் இருக்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாக இருக்கும். எந்த குறைவுகளோ, தரித்திரங்களோ, வறுமைகளோ இருக்காது. செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கை கனியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும்போது பிதாவானவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. நாமும் அவருக்கு சீஷர்களாய் வாழ முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் கனி கொடுக்கிற ஒரு மரமாக, நல்ல மரமாக, நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாய் வாழ்வோம். கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. என் தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் வெளிப்படட்டும். ரீபா ரபா ரதர ஹதர ஷேதேரே கேரேதேன மாக்கா ரபா ரீபாக்கார ஷதரபலா. தேவனுடைய வல்லமை விளங்குவதாக. தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு, நோயோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை தொடுங்கப்பா. நம்முடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே நம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருந்து புது புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படி கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். இப்படி ஆளுகைகளை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டையுமா இருக்கிறீர். இப்படி சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.